வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கேரள எல்லையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊரான ஆரியங்காவு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கோம். திரும்புகிற பக்கம் எல்லாமே மலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான ஊர் தாங்க இந்த ஆரியங்காவு. அடர்ந்த காடுகள், மலைகள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கில் தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கே தாங்க புகழ்பெற்ற ஆரியங்காவு சாஸ்தா ஐயப்ப சுவாமி கோவில் இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சதுனால இந்த பகுதிகளில் அதிகப்படியான மழைகள் பெய்யுதுங்க. அதனால இந்த மலைகளை மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தெரியுது. இப்போ நம்ம இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவு ரயில் நிலையம். இங்கேருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் தாங்க புகழ்பெற்ற ஆரியங்காவு சாஸ்தா ஐயப்ப சுவாமி கோவில் இருக்குது. இந்த ரயில் நிலையம் சுமார் 120 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுங்க. இந்த ரயில் நிலையத்தில் ஒரே ஒரு நடைமேடை மட்டும்தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு ரயில் மட்டும்தாங்க நிற்க முடியும். அந்தளவுக்கு கொஞ்சம் சிறிய ரயில் நிலையம்தான். செங்கோட்டையிலிருந்து கொல்லம் போகக்கூடிய இந்த ரயில் பாதையில் இந்த ஆரியங்காவு ரயில் நிலையம் ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்குது. இப்போ நாம் புகழ்பெற்ற ஆரியங்காவு சாஸ்தா ஐயப்ப சுவாமி கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க. நீங்கள் ரயிலில் வந்தீங்க அப்படின்னா ஆரியங்காவு ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி நடந்தே கோவிலுக்கு வந்துடலாம். இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இங்கே மொத்தம் 2 ரயில் நிலையங்கள் இருக்குங்க. ஒன்று ஆரியங்காவு, இன்னொன்று நியூ ஆரியங்காவு, புதிய ஆரியங்காவு அப்படின்னு 2 ரயில் நிலையங்கள் இருக்குது. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஆரியங்காவு ரயில் நிலையத்தில் அங்கே இறங்கணும். இங்கேருந்து தான் கோவில் பக்கம். தென்காசி செங்கோட்டை பகுதிகளிலிருந்து நீங்கள் பேருந்து மூலியமாக ஆரியங்காவு கோவிலுக்கு வரணும் அப்படின்னா திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, புனலூர் போகக்கூடிய பேருந்துகளில் ஏறினீங்க அப்படின்னா கோவில் வாசல்லே இறங்கிக்கலாங்க. இந்த கோவில் தமிழ்நாடு கேரள எல்லை பகுதியில் கொல்லம் மாவட்டத்தில் வனப்பகுதிக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் ஐயப்ப சுவாமியோட 5 முக்கிய சாஸ்தா கோவில்களில் ஒன்றா இருக்குங்க. இந்த கோவில் சாலை மட்டத்திலிருந்து சுமார் 11 மீட்டர் பள்ளத்தில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்க் பண்ணுற வசதியும் இருக்குங்க. இங்கே முன்னாலேயே காவல் தெய்வமான கருப்பண சுவாமி சன்னதி இருக்குங்க. ரொம்பவே அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவில் தாங்க இந்த கோவில் இருக்குது. ஆரியன் அப்படின்னா உயர்ந்தவன்க, காவு அப்படின்னா சோலை, உயர்ந்தவன் குடியிருக்கக்கூடிய சோலை அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட பெயர் காரணம். இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. அந்த ஆறோட பெயர் அச்சன் கோவில் ஆறு. பக்தர்கள் இந்த புனித ஆற்றில் இறங்கி குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க. இப்போ பருவமழை காலம் அப்படின்றதுனால இங்கே மழை ரொம்பவே அதிகமாக பெய்யுது. திரும்புகிற பக்கம் எல்லாமே பச்சை பசேல்னு தெரியக்கூடிய மலைகளும் மரங்களும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கோவிலில் மூலவர் ஐயப்பன் புஷ்கலா தேவி மற்றும் சிவபெருமானுடன் அமர்ந்துள்ளாருங்க. யானையின் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதுனால இவரை மதகஜ வாகன ரூபன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்பவே அமைதியான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகான கோவில் தாங்க இந்த ஆரியங்காவு சாஸ்தா கோவில்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.